கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கண்ணீர் என்கிற காரியத்தையும் துக்கம் என்கிற காரியத்தையும் நாம் குறித்து சிந்தித்து கொண்டிருந்தோம். இவைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் பல நேரங்களில் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இதை நாளை சிந்திப்பதனாலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையில் கூட விசேஷமாக 126வது சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தை எழுதினதான அந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார்: கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு காணப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல விதைக்கிற காரியத்தை சொல்லிக்கிறது, அறுக்கிற காரியம் என்று சொல்லிக்கிறது பொழுது, விதைக்கிற நேரங்களிலே கண்ணீரோடு விதைக்கிறார்களாம். யாரெல்லாம் அந்த விதைக்கிற நேரத்தில் அவர்கள் விதைக்கிற நேரத்தில் இது எப்படி பலன் கொடுக்குமோ, இந்த சூழ்நிலைகள் இயற்கை நமக்கு எப்படி உதவி செய்யும், மழை வருமா இல்லாட்டால் வறண்டு போகுமா என்று பயந்து கொண்டு அதிக கண்ணீரோடு கூட அவர்கள் விதைகளை விதைப்பார்கள், பலனை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அழுது கொண்டு அந்த விதைக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அவர்கள் அறுவடை செய்ய வருவார்களாம். எப்படி வருவார்கள்? கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு போவான், ஆனாலும் அந்த கம்பீரத்தோடு விதைத்தானே, அழுது கொண்டு கண்ணீரோடு விதைத்தானே, அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ரெண்டு வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த கண்ணீர் விடுகிற நேரத்தில், விதைக்கிற பொழுது கண்ணீர் விடுத்த போது பாடுகள் வேதனைகள் இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் சோம்பல்தனமாக இருந்துவிட்டு அரிக்க நேரத்தில், அந்த அறுவடை செய்கிற நேரத்தில் அவன் சோம்பலாக இருப்பான் என்று சொன்னால் அவன் அழுது கொண்டு தான் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு அழுகையாய் காணப்படும். நஷ்டத்தின் மேல் ஏற்படக்கூடியதான ஒரு அழுகையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்குள் நாம் எந்த ஒரு காரியத்தை விதைத்தாலும் நாம் கண்ணீரோடு நம்முடைய தேச மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக, சுவிசேஷத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபத்தில் நாம் இருக்கின்ற வேளையில் நாம் அந்த அறுவடைகளை ஆண்டவருக்கென்று பெற்றுக்கொள்ளுகிற நேரங்களில் கம்பீரத்தோடு அறுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் அள்ளி தூங்குகிறவர்கள் அழுது கொண்டு தான் சேர்வார்கள். ஆகவே இந்த நேரத்தில் கூட இந்த அழுகை, துக்கம், துயரம் இவர்கள் மத்தியில் உங்களை என்னையும் ஆண்டவர் பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். நாம் அள்ளித்தூவும் விதையை விதைக்கக்கூடாது, கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. நாங்கள் ஆண்டவரே கம்பீரத்தோடு அறுக்கிற மக்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க ஐயா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.